Hello, good morning. Wish you all a very happy and healthy new year. புரந்தரதாசர் புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். மாயாமாளவ கௌளை ராகத்தை ஆரம்ப பயிற்சிக்கு உகந்ததாக தேர்ந்தெடுத்தவர். நாரதர் புரந்தரதாசராக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ಸುರಹಳು ಸೇರಿದವ ಗೆಜ್ಜೆಯ ಕಟ್ಟಿದವ ಗಾನವ ಮಾಡಿದವ ವಿಠಲನ ನೋಡಿದವ ಪುರಂದರ ವಿಠಲನ ನೋಡಿದವ வைகுண்டಕ್ಕೆ ஓடிதவ என்று பாடிய புரந்தரதாசர் சீனப்ப நாயக்காக இருந்த பொழுது முற்றிலும் மாறுபட்ட கேரக்டர். சிவமோகாவில் உள்ள துங்கா நதியின் அருகில் ஒரு சிறு கிராமம் தீர்த்தஹள்ளி. 1484 ஆண்டு பரதப்ப நாயக்கருக்கும் லீலாவதிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாச நாயக் என்று பெயரிட்டனர். மருவி சீனப்ப நாயக் என்று ஆயிற்று. அவர் அப்பா வைர வியாபாரி. அவரின் வியாபாரத்தை இவரும் செய்து வந்தார். நல்ல பணம் சம்பாதித்தார். ஆனால் மிக கருமி, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். தான தர்மம் கிடையாது. இவர் மனைவி தயாளு குணம் உடையவர். கணவரின் இந்த போக்கு அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இவரிடம் 9 கோடி ரூபாய் சொத்து இருந்தது. கிருஷ்ணதேவராயரோடு உட்கார்ந்து சமமாக பேசக்கூடிய அளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் இருந்தது. கன்னியாகுமரியோட மூக்கில் இருக்கும் மூக்குத்தியின் வெளிச்சம் திசை மாறி போகிறவர்களுக்கும் மாலுமிகளுக்கும் ரூட் காட்டும் கலங்கரை விளக்கமாக இருந்தது என்பார்கள். அதேபோல் இவரின் மனைவியின் மூக்குத்தி இவருக்கு பக்தி ஞான மார்க்கத்திற்கு வழிகாட்டியது. ஒரு முறை ஒரு அந்தணர் தன் மகனுக்கு உபநயனம் பண்ணுவதற்கு இவரிடம் வந்து யாசகம் கேட்கிறார். ஆனால் சீனப்ப நாயக் கண்டிப்பாக தர மறுத்துவிடுகிறார். அதனால் அந்த அந்தணர் இவர் மனைவியிடம் வந்து கேட்க முதலில் பயந்தாலும் பிறகு தன் மூக்குத்தியை கழட்டி கொடுக்கிறாள். அந்தணர் அதை எடுத்துக்கொண்டு போய் சீனப்பரிடம் கொடுக்க அவருக்கு அதிர்ச்சி. உடனே அந்தணரிடம் வீட்டில் பணம் வைத்திருக்கிறேன், எடுத்து வருகிறேன் என்று சொல்லி மனைவியிடம் வந்து அவள் மூக்குத்தியை கேட்க ஸ்நானம் பண்ண கழட்டி வைத்தேன் என்று சொல்லி பகவானிடம் வந்து அழுகிறாள். விஷம் கலந்த பாலை குடிக்க முயற்சிக்கும் பொழுது அதே மூக்குத்தி அதில் விழுகிறது. கணவனிடம் கொடுக்கிறாள். ஆனால் நடந்த அனைத்தையும் கூறிவிடுகிறாள். கடைக்கு சென்று வேலையாட்களிடம் அந்த அந்தணன் எங்கே என்று கேட்க நடந்து போய் கோவிலில் சென்று மறைந்து விட்டார் என்று சொல்ல வந்தது பகவான் என்று புரிய அந்த நிமிடமே அனைத்தையும் உதறி வீட்டை விட்டு தன் 30 வயதில் வெளியே வந்து விட்டார். எந்த ஊரில் எல்லோரையும் போ போ என்று விரட்டினாரோ அதே ஊரில் உஞ்சவிருத்தி எடுத்து பகவான் நாமம் பாடி வாழ்கிறார். பகவானை பார்க்க வேண்டும் என்று கதறுகிறார். ஒரு நிமிடம் வந்து எந்த வியாசராயரை அவமதித்தாயோ அவர் சொன்னால் நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் என்று சொல்ல கிருஷ்ணதேவராயரின் குருவை சந்திக்க போகிறார். சீனப்ப நாயக்கராக இருந்த பொழுது அவரை மதித்ததில்லை. வியாசராயர் இவருக்கு அனுகிரகம் பண்ணி நீங்கள்தான் முன்ஜென்மத்தில் நாரதர் என்று கூறி உபதேசம் பண்ணி ஸ்ரீனிவாச நாயக்கரை புரந்தரதாசராக மாற்றி நீங்கள் எழுதும் பாட்டில் எல்லாம் புரந்தர விட்டல் என்கிற முத்திரை இருக்க வேண்டும் என்று ஆங்கையிட்டு சகல ஞானமும் உண்டாவதற்கு கிருபை பண்ணினார். பின்னால் வியாசராயர் இவர் எழுதிய அனைத்து பாடல்களையும் தொகுத்து புரந்தர உபனிஷத் என்ற பெயரில் வியாச பீடத்தில் வைத்து தானே பூஜை செய்தார். தாசர் எந்தரே புரந்தர தாசரையா என்று குருநாதரே சிஷ்யன் மேல் பாட்டு எழுதினார். புரந்தரதாசர் பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என்றார் குருநாதர். இவர் மனைவியோடு கிளம்பி க்ஷேத்திரமாக செல்லுகிறார்.
மைசூருக்கு போகும் வழியில் தொட்டமல்லூர் என்னும் க்ஷேத்திரம் உண்டு. அங்கு இருக்கும் தவழ்ந்த கிருஷ்ணன் கொள்ளை அழகு. அவருக்கு அப்பரமேயர் கிருஷ்ணன் என்று பெயர். அப்பரமேயர் என்றால் ஹீ இஸ் பியாண்ட் அவர் டிஸ்கிரிப்ஷன். வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத நிலையில் இருப்பவர். அங்கு தாசர் மயங்கி பாடியது ஜகதோ தாரணா அடிசிதலே யசோதா. இந்த கீர்த்தனை முழுவதும் யசோதாவை பற்றியது என்றாலும் ஜகத்துக்கு காரணமான பிரபுவை தன் மகனாக நினைத்து அவனுடன் விளையாடுகிறாள். பரம புருஷன பரவாசுதேவன புரந்தர விட்டலன அடிசிதலே யசோதா என்று வரும். யசோதையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் கண்ணன். புரந்தரதாசர் சொல்லுகிறார், நம் உடல் உறுப்புகளிலேயே ஜலத்திலேயே இருக்கிற உறுப்பு நாக்குதான். அந்த நாக்கில் எதுவும் ஒட்டாது, ஒன்னே ஒன்று ஒட்டும் என்றார். எதுவென்றால் ஜலத்திலேயே படுத்து கொண்டிருக்கிறவன் நாமா ஒட்டும் என்கிறார். ஜலருக நாமவண்ண நினை மனமே என்கிறார். ஒரு மாட்டின் கொம்பின் நொடியில் கடுகு வைத்தால் எவ்வளவு நேரம் நிற்குமோ அவ்வளவு நேரம் ஹரிநாமம் சொன்னால் போதும், வைகுண்டம் நிச்சயம் என்கிறார் புரந்தரதாசர். சரித்திரம் தொடரும். Have a good day.